அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு புறக்கண் 2 இருப்பது போல அகத்திலும் 2 கண் இருப்பது என்பதே கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். எல்லாருமே 3வது கண்ணு ஒரே ஒரு கண்ணு தான் சொல்லிக்கிறாங்க. இந்த உடம்புக்கு 2 கண் இருக்குது, இன்னொரு கண்ணு 3வது கண்ணு ஒன்று இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்காங்க. அப்போது அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வள்ளலார் ஐயா கிட்ட கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பயாவது புருவத்தை கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவருக்கு இன்னொரு கண்ணும் அவருக்கு தெரியும், ஆனால் அதை அவர் இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அவர். அப்போ என்னாச்சுன்னா, அவருக்கு உச்சங்குழியில் ஒரு கண் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது வழியாக இந்த உச்சங்குழி இது வழியாக ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி ஒரு லைட், ஒரு எனர்ஜி இதுலேருந்து உச்சந்தலையிலேருந்து ஒரு லைட் மாதிரி ஒளி வெளியே போய்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு, முக்காடு போட்டுக்கிட்டாரு. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவருக்கு இன்டெரக்டாக சொல்லிட்டார் அவர். ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அவர் செஞ்சு அதை இன்டெரக்டாக தான் காமிச்சிருக்காரு. அப்போது உச்சந்தலையில் நம்ம பிறக்கும்போது ஒரு 3 மாதம் வரைக்கும் உச்சங்குழின்னு ஒன்று இருக்குது. அந்த உச்சங்குழி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூடி ஒரு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த டாப் மூடிடும். அப்போது அவருக்கு வந்து அது மூடலுன்னு தான் சொல்கிறாங்க, பட் அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மூடல் அவருக்கு திறந்தா இருந்திருக்கு. அந்த உச்சங்குழி வழியாக எனர்ஜி வெளியே போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் அவர் முக்காடு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டார். அப்போ என்னாச்சுன்னா, அவரை ஒரு அகவல் எழுதியிருக்காரு, அரை நொடி அரை கணத்தில் வந்து என்னாச்சுன்னா அந்த சராசரங்களையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாருக்கிட்டு. அதுக்கான இது கேட்டார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட. உடனே ஓப்பன் பண்ணி விட்டார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ உச்சங்குழி வழியாக மேலே அந்த உச்சிக்கண் இது வழியாக மேலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டார். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே 2 புறக்கண் இருப்பது போல் 2 அகக்கண்ணும் இருக்குது. ஒன்று புருவ மையம், இன்னொன்று உச்சந்தலை டாப். இதுதான். அப்போது இந்த 2 அகக்கண்ணையும் எப்படி திறப்பது, அது ஒன்று சொல்லிட்டேன். அக்குன்னு உச்சரித்தோம்னா அந்த அக்குன்ற அந்த எழுத்தை உச்சரித்தோம்னா இந்த புருவ மையத்திலிருந்து தான் அது பிறக்குது. ஆனால் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வல்லின எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன். நெஞ்சுக்குழியிலேருந்து வெளியே வருது, பிறக்குது. அடுத்தது இடையின எழுத்துக்கள் தொண்டைக்குழியிலேருந்து வெளியேறுது, பிறந்து வாய் வழியாக வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் எங்கன்னா நம்முடைய மூக்கிலிருந்து பிறந்து வாய் வழியாக வெளியே வருதுன்ட்டாங்க. ஆனால் அக்குன்ற எழுத்து மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது தலையிலிருந்து தான் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த இடம்ன்றதை குறிப்பிடவே இல்லை. அப்போது அந்த அக்குன்ற எழுத்தை உச்சரித்து ப்ரீத் பண்ணி பார்த்தா அந்த சென்ஸ் இங்கே கிடைச்ச மாதிரி இங்கே நெஞ்சுக்குழியில் தொண்டை மூக்கு இதெல்லாம் சென்ஸ் ஆகின மாதிரி எனக்கு எங்கே ஆச்சுன்னா புருவ மையத்துலேயும் கிடச்சிச்சு, ப்ளஸ் உச்சந்தலையும் கிடச்சிச்சு. நீங்கள் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 தடவை அக்குன்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு 5 தடவையாவது சொல்லிவிட்டு வாயை மூடிட்டு ப்ரீத் அவுட் பண்ணி பாருங்கள், ஒரு இடம் சென்ஸ் ஆகும். சிலருக்கு உச்சங்குழியில் சென்ஸ் ஆச்சு. நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன் ஸ்கூல்ஸில். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உச்சங்குழிலையும் இங்கேயும் வந்து சென்ஸ் ஆச்சு, சிலருக்கு இங்கேயும் சென்ஸ் ஆச்சு, புருவ மையத்துலேயும் வந்து உணர்வு வந்துச்சு.
அப்போது அந்த அக்குன்ற எழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த அக்கு வேறு எதுவும் இல்லை, அது பால்வழி அண்டத்தின் நடுமையமாக இருக்கின்றது. பால்வழி அதை வந்து இன்னொரு வீடியோஸில் போடுறேன், அது சப்ஜெக்ட் அது வேறு மாதிரி இருக்கும். அதை நான் கிளியராக போட்டு விட்றேன். அப்போ இந்த அக்கு எழுத்தை வந்து உச்சரித்தாலே போதும், உடம்புக்கு எனர்ஜி லெவல் நல்லா கிடைக்கும். அந்த அக்கு இங்கேருந்து தான் பிறக்குது, இங்கேருந்து பிறக்கும். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம உடம்பை மாற்றி அமைக்க முடியும். அப்போது அந்த அக்குன்ற எழுத்தை உச்சரிங்க, அதை தான் சொல்ல வரேன். டெய்லி காலையில் உச்சரித்தா போதும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைட்னஸ் வருதோ அப்போ கூட நீங்கள் உச்சரித்தீங்கன்னா அந்த புருவ மையம், பினில் கிளான்னு சொல்லுவாங்க, அந்த கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த கிளாண்ட்லேருந்து ஒரு சுரக்கி சுரக்கும், அதுதான் அமுதம், வேறு எதுவும் கிடையாது. அந்த அக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த அமுதத்தை சுரக்க வைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது, எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.